பிக் பாஸ் லைவ்ல எஃப்ஜேவை எத்தனை நாள் தான் அடங்காத வீட்டில் சுத்திட்டு இருப்ப தலைமையிலே தட்டி உட்கார வைக்கிறேன்ற மாதிரி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு செஞ்சு விட்டு அமைச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுமே எஃப்ஜே கொடுத்துருக்காரு. ஏன்னா டெய்லியும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காப்புல. எப்போ பார்த்தாலும் தூங்குறது, நாயை கொலைக்கு விடுறது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நாய் கொலைச்சது எந்த சீசன்லயும் நடந்திருக்காது போல. இந்த சீசன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் ஒரு புதிய கூட்டணி, அந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லையை மீறி கொண்டு போகிறது. அந்த கூட்டணி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, பெஸ்ட் ஒஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்றது தெரியல. இப்போ இண்டிவிஜுவலா விளையாட சொல்லியிருக்காங்க. அதுலயே விளையாடாம நாங்க குரூப்பிசம் தான் விளையாடுவோம்னு பேர்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கு உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எஃப்ஜே இன்னைக்கு காலில இருந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டிக்கு மேலே நாய் குலைச்சிக்கிட்டே இருந்தது. கேப்டனும் பெருசா போயிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. நேத்தும் நாய் குலைச்சதுக்காக ப்ரோமோ வந்துச்சு. இன்னைக்கும் அது ஒரு வாட்டி பண்ணலாம், ஏதோ ஒரு வாட்டி நடக்கலாம். எல்லா நாளும் இது ரிப்பீட் மோட்ல நடந்தா அது ஒரு பெரிய தப்பு தானே. எல்லா கேப்டனுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு எஃப்ஜே கிட்ட இருந்தது. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டுட்டு இருந்தாரு எஃப்ஜே. வியானா மற்றும் எஃப்ஜே புது ரூட்டு போது அவங்க 2 பேருக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொல்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் கன்ஃபெஷன் ரூம் வாங்கன்ற மாதிரி உட்காந்துக்கின்னு பொறுமையா அமர்ந்து பொறுமையா வியானா கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கும்போது பிக் பாஸே காண்டாயிட்டார் போல. கம்முன்னு எழுந்து வாடா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் கூப்பிட்டார். ஏன்னா இங்க சாப்பிட்டு வாப்பானா அதுக்கு ஒரு சின்சியரா இருக்கணும். அதை விட்டுட்டு உள்ள போனவன கன்ஃபெஷன் போனவன எதுக்கு நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா எஃப்ஜே, எதுக்கு பண்ணன்றது உனக்கு புரியுமா அப்படின்னு போது அவர் முழிச்சிட்டு இருக்காரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. ஏன்னா நான் கூட நினைச்சேன் என்ன ஆச்சுன்னா, நேத்து நைட்டு எஃப்ஜே ஜெயிலுக்கு போகாம ஒரு போராட்டங்கள் கொஞ்சம் திமிருத்தனமா ஆடிட்டு இருந்தார் இல்லையா. அப்பயே கனியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி திமிருத்தனத்தெல்லாம் ஆடிட்டு இருந்தா பிக் பாஸுக்கே மரியாதை கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் கூப்பிடாரோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இப்படி 3 வாட்டி நீ காலில இருந்து நாய் கொலைக்க வச்சிருக்க. இது உனக்கு ஒரு வரிசையா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். உடனே என்ன காரணம் சொல்லணும் போது, இல்லை பிக் பாஸ் நேற்று நைட்டு என்னால் தூங்க முடியல, அந்த ஜெயிலில் அவர் கொரட்டை ஒத்துக்கிட்டே இருந்தால் இந்த கொரட்டை சத்தத்தில் எப்படி தூங்குறது, அதனால எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எஃப்ஜே, உனக்கு பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணும். உட்காரக்கூடாது, நீ இன்னைக்கு ஃபுல்லாக உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், தூங்கவும் கூடாது, ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அறிவிப்பு வர வரையும் நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கணுன்றத ஓப்பனாக போட்டு பிக் பாஸ் அடிச்சிட்டார். ஏன்னா இது ஒரு காரணத்தை சொல்லுறாரு, நேத்து தூக்கம் வரல, குரட்டை வருது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு எஸ்கேப் ஆனாலும் இதுக்கு முந்தின நாட்கள் எடுத்து பார்க்கும்போது வரலாறு பேசும் அல்லவா. ஸோ அந்த வரலாறுல நீங்க இது வாரம் டெய்லி ஒரு நாளாவது உனக்கு நியாயம் கொலைச்சிருது அப்படின்றதான் ஹைலைட். அந்த கொலைத்தல் சத்தம் பயங்கரமா இருந்ததால் நீ அனுபவி ராஜா அனுபவி அப்படின்ற மாதிரி தான். சரி, உடந்து சாப்பிட வந்துட்டாரு. அங்கிருந்து வெளியே எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுன்னு சாப்பிட உட்காந்த போனா உட்கார்ந்தவொடனே பிக் பாஸ் திரும்ப, இப்ப என்ன சொன்ன, நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப உங்களை யார் உட்கார சொன்னான்ற மாதிரி திரும்ப அப்படியே எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எஃப்ஜே எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அவருடைய தவறுக்கான தண்டனை இப்பயாவது தண்டனை சீக்கிரமா இறங்கி கொடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் குட் ஒன். அடுத்த வாட்டி அவனும் தூங்க மாட்டான். கேப்டனும் இது சீரியஸா எடுத்துக்கணும். கேப்டனும் அதை கண்டுக்காம விடுறது ரொம்ப தப்பா இருக்கு. இது எல்லா கேப்டனும் இதை ஃபாலோ பண்ணணும். அதுல எந்த கேப்டனுமே தூங்குற மேட்டரை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணவே இல்லை. யாராவது ஒரு புது கேப்டன் அந்த தூங்குறதுக்கும் ரூலை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு தரப்பு. அடுத்ததாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சவன 3 பேர் உட்காந்து, 3 இல்ல 4 பேர், ஃபர்ஸ்ட் 3 பேர் திவ்யா, சாண்ட்ரா மற்றும் பார்வதி, இந்த 3 பேர் ஒரு புதிய கூட்டணி வைல்டு கார்டு பிளஸ் இந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங் திவாகர், கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க எல்லாம் சேர்ந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் போட்டாங்க. அது ஒரு பெருமையாகவும் பார்வதி பேசி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் கேங்கை ஒழிப்பதற்கு கேங்கை ஃபார்ம் பண்ணா சரிதான் அப்படின்ற ஒரு விளக்கோரையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனா கனியன் கோ கேங் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் போட்டதில்ல. அவனுங்க எப்படின்னா அவனுங்க டீமுக்குள்ளேயே போட்டு பண்ணுங்க, அதை பேசணும்னு அவசியம் இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஒற்றுமையோட இருந்து செயல்படுவாங்க. இவங்க பெஸ்ட்லயும் உங்களே போடுவாங்களாம், ஒஸ்ட்லயும் உங்களே போடுவாங்களாம். டைரக்டா போய் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா 3 பேரும், இந்த வாரம் யாருக்கு பெஸ்ட் கொடுக்கலாம், ஒரு பொசிஷன் வருமா 2 பொசிஷன் வருமா, சுபிக்ஷா வேற போயிட்டா, சுபிக்ஷா கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். எஃப்ஜேவா சுபிக்ஷா பண்ணும்போது எஃப்ஜேக்கெல்லாம் போகக்கூடாது, அதனாலதான் நான் சுபிக்ஷாவை போட்டு உள்ள அமைச்சேன். எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் எப்படி சஸ்டெயின் பண்ணலாம், நான் எப்படி அந்த கேம்ல நீடிக்கலான்றதை பார்த்து தான் இந்த வேலையை பார்த்தேன்றத ஓப்பனா போட்டு ஒத்துக்கிறாங்க பார்வதி. நான் இதை பிளான் பண்ணி தான் பண்ணேன், வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து இன்னும் ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஆல்ரெடி சபரி டைரக்டா வந்துருவான், சுபிக்ஷா போயாச்சு, இன்னும் ஒருத்தர் தான், அது யாரா இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் போது
அந்த ஒருத்தர் வந்து நம்ம கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டுடலாம், பாட்டு பாடினார், எல்லாத்தையும் பண்ணார், எந்த வாரம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது, கானா வினோத்தை போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வருது. எப்படி கானா வினோத்தை வேற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. அடுத்து சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது ஒரு பக்கம் சபரியை போட முடியாதா, சபரியை போடலாமே அப்படின்ற மாதிரி திவ்யா பேசும்போது இல்ல போடலாம் அவனுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது சாண்ட்ரா சொல்லிடுறாங்க சபரி போட முடியாதுமா, அவன் கேப்டன்சி கண்டென்ட்ருமா அப்படின்ற மாதிரி. இல்லையே போடலாமே, அப்போ போன வாரம் நீ தானே நாமினேஷன் வந்திருக்கணும், நீ ஜெயிலுக்கு வந்திருப்ப, ஞாபகம் இருக்கா திவ்யா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டது சாண்ட்ரா கேட்டவன தான் இதுவாயிருச்சு. சரி ஓகே, வேற யாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடுறது, கண்டிப்பா திவாகர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் போது ஏன் திவாகர் அப்படின்னும் போது ரூலை பிரேக் பண்ணார்ல, கேரக்டர் விட்டு வெளியே போனார்ல, நீங்க எல்லாம் கூட தான் எஃப்ஜே போனா, இவங்க எல்லாம் தான் போனா, அது ஏன் திவாகர் கேரக்டர் விட்டே வெளியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு அது டோட்டல் அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டாரு. இவங்க அப்படி போல, அது போனதுக்காக திவாகர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அதுல மாற்றுக்கிறதே இல்லைன்ற மாதிரி சாண்ட்ரால இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அதை நீங்க ஒட்டுமொத்தமா அக்ரி பண்ணி தான் ஆகணும். திவாகர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதுல ஏன்னா கேரக்டர் விட்டே வெளியே போயிட்டாருங்க, அந்த சீன்லயே இல்லைன்னும் போது அது தப்பு தானே. போன வாட்டி அதே தானே சாண்ட்ராவுக்கும் நாமினேட் பண்ணீங்க, சாண்ட்ராவுக்கு ஏன் பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணாருன்றதுக்காக சாண்ட்ராவை பண்ணீங்க, அதே கேஸ் தானே திவாகருக்கும் பண்ணாரு. அப்போ நீங்க இந்த இடத்துல திவாகரை பண்ணலன்னா நீங்க ஃபேவரிசம் பாக்குறீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு சாண்ட்ரா பண்ணும்போது நியாயம்னா இன்னைக்கு திவாகர் பண்றதுதான் நியாயம், அது கரெக்டா இருக்கணும், திவாகர்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ரெண்டாவது நேம் வரும்போது தான் நான் சொன்னல, இப்ப நான் எந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றேன்றதை வச்சுங்க. பார்வதி அந்த ப்ரோமோல ஒரு விஷயம் பாத்தீங்களா, செகண்ட் ப்ரோமோல இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அரோராவை போட்டுலாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி. வியானா போட முடியாது, அரோரா போடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வருது. விக்ரம் வருது, அரோரா வருது. அரோரா போடலாம் போது உடனே ஒத்துக்கல யாரு, ஒரு பக்கம் பிரச்சனை ஒத்துக்கல, சாண்ட்ராவும் ஒத்துக்கல. அவ வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா, வேற மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அரோராவெல்லாம் போட முடியாதுன்னும் போது பார்வதியோட மூஞ்சி அங்கேயும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வேற வழி கிடையாது, வேற யாருக்கு போடலாம் அப்படின்னும் போது கனி அண்ட் கோ அவங்க வந்து டாஸ்க் ஒழுங்கா பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா கொடுக்கல, இந்த ரீசனை வச்சு கனி அடிச்சு விட்டுருவோம், முடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி கனி அண்ட் கோ நாமினேட் பண்ணலாம். கேப்டன்சி டாஸ்க்ல ஒழுங்கா முடிவு எடுக்க தெரியாத கனி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில சாண்ட்ராவுக்கும் பொருந்தும். அந்த கேப்டன்சி டாஸ்க்ல டிசிஷன் எடுக்க முடியாத இரண்டு நபர்கள் யாரு, கனியன் அண்ட் சாண்ட்ரா. அதுல ஒருத்தர் மேல் மட்டும் பழி போடுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அந்த பொறுப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு. ஒரு ஜட்ஜ் தப்புனா கூட இருந்த ஜட்ஜ் அதுக்கு சப்போர்ட் பண்ணதும் தப்பு. அதுல இவங்க வந்து அதை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி சாண்ட்ராவே நாமினேட் பண்ணா அது பெரும் தப்பு. அப்ப நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி வரும்ல. சோ அதுல சாண்ட்ரா லூசிங் இஸ் கேம் அப்படின்றது கிளியரா தெரியுது. லூசிங் இஸ் கேம் அந்த இடத்துல பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்களும் கூட்டா இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து சொல்லவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இந்த டாஸ்கை பேஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தாங்க, டாஸ்கை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா கனியை சொல்லவே முடியாது. ஸோ தேர் வில் பி அ கிளியர் குரூப்பிசம். அதை பேஸ் பண்ணி ஒஸ்ட் பெஸ்ட் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணி இவங்களோட டாமினேஷன் மூலியமாக யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிலுக்கு போவதும் சரி, கேப்டன்சி கண்டக்டர் ஆகுவதும் சரி அப்படின்றது முடிவெடுக்கப்படுகிறது. இதன் மூலியமா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுது, இந்த வீக்கெண்ட்ல குரூப்பிசத்துக்கு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் உறுதியாகிவிட்டது. ஏன்னா ஒரு பக்கம் இவங்க எல்லாத்தையும் ஓப்பனா பண்ணி வாங்கி கட்டிக்க போறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஸோ இப்போ லைவ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட ரிவீல் பண்றேன். பாய் கைஸ்.